நீங்கள் அரசியலிருந்து விலக வேண்டியதில்லை. ஜி.கே. மணி அருளும் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணால் போகுதுன்னு சொன்னாங்க. இப்போவும் சொல்கிறேன், வந்து ஐயா சொல்கிறது கேட்டு ஐயா உங்கள் கூட செயல்படுறேன்னு சொல்லி வந்தால் நல்லது நடக்குது. நான் ஜி.கே. மணி நாளைக்கே சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஒற்றுமை தான் முக்கியம், நன்மை தான் முக்கியம். அதுக்காக நாங்கள் ராஜினாமா பண்ணதில் தப்பே இல்லை. ஐயா அவர்களோடு அண்ணன் அன்புமணி அவர்கள் இணைய வேண்டும் என்பதிலே மாற்றுக்கிறது யாருக்கும் இல்லை. நாங்கள் என்ன சொன்னோம், வாண்ணா வாண்ணா வாண்ணான்னு தானே கூப்பிட்டோம். அவர் தான் வரமாட்டேங்கிறாரு. பெற்றெடுத்த தந்தை, கட்சியினுடைய தலைவர், நிறுவனர், அவர் அழைப்பே ஏற்காதவர். நானும் ஆனால் ஜி.கே. மணி அண்ணனும் பதவி விலகிறதுனால சேருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அது பதவி நீ விலகுன்னு ஐயா சொன்னா விலகும். ஐயா கூப்பிட்டு அருள் நீ ராஜினாமா பண்ணானா ராஜினாமா பண்ணுவேன். அதை தவிர நான் வேற எதுவும் இந்த பதவி விலகிறதுக்கு எனக்கு மாற்று கருத்து உண்டு. என்ன காரணம், மக்கள் எனக்கு 1,06,500 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க என்ன பதில் சொல்லிட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். அனைத்து பாமக மற்றும் வன்னியகுல சாத்திரிய சொந்தங்களும் ஜி.கே. மணி அவர்களும் அருள் அவர்களும் பேசின விஷயத்தை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் 2 பேரும் ராஜினாமா பண்ணிட்டா கட்சியில் நான் ஐயாவோட இணைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லப்படும் பொழுது ஜி.கே. மணி அவர்கள் ஒரு புறம் கண்டிப்பாக அப்படி சேர்ந்தால் நான் ராஜினாமா பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையும், அதே போல் அருள் அவர்கள் அதெல்லாம் முடியாது, என்னை நம்பி பார்த்தீங்கன்னா 1,06,000 வாக்காளர்கள் வாக்கு போட்டிருக்காங்க, நான் அவர்களுக்காகத்தான் பணி செய்ய வந்திருக்கனே ஒழிய நான்லாம் ராஜினாமாலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு புறத்துலையும் உருட்டி விட்டுருக்கிறாரு. நம்ம முதல்ல ஜி.கே. மணி அவர்கள் பேசின சில விஷயங்களை நம்ம மக்களுக்கு, குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு சில புரிதல்களை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக என் மேலே பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, தீய சக்திகள் அப்படின்லாம் பேசுகிறாங்க. உண்மையாகவே நான் அப்படி கிடையாது, கட்சிக்காக தான் நான் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீங்கள் கூட இப்போ நான் ராஜினாமா பண்ண வேண்டாம். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நாங்கள்லாம் சொல்கிறோம், உங்களுடைய மகனுக்கு இளைஞரணி பொறுப்பு கொடுத்துருக்கீங்களே, அதை ராஜினாமா பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரப்போகிற எலெக்ஷனில் எனக்கு சீட்டு வேண்டாம். புரியுதுங்களா? ராஜினாமாலாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இன்னொரு முறை இத்தனை ஆண்டு காலமாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் அந்த எம்எல்ஏ சீட்லாம் தேவையில்லை. ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, ஐயாவும் சின்ன ஐயாவும் இணைஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் போதும். புரியுதுங்களா? இது நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? ராஜினாமா பண்ணிக்கிட்டு எதுக்கு பார்த்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாற்றிக்கிட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள்லாம் ஏமாற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதமாக உட்காந்துக்கிட்டு ஐயாவையும் பார்த்தீங்கன்னா சின்ன ஐயாவும் இணைக்கிறதுக்கான வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னை பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பேசுகிறாங்க, அதுக்கு ஒரு பாட்டில் விஷம் கொடுத்துருங்க, நான் செத்துட்றேன் அப்படின்னு ஏகப்பட்ட பார்த்தீங்கன்னா விஷயங்களை பேசிட்டு தற்பொழுது பார்த்தீங்கன்னா புதியதாக உட்காந்துக்கிட்டு நான் இப்போ நான் ராஜினாமா பண்ணுறதுக்கு கூட தயார் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ராஜினாமாலாம் பண்ண தேவையில்லை. இனிமேல் எம்எல்ஏ சீட்டு எனக்கு வேண்டாம், சட்டமன்ற உறுப்பினர் விஷயம் வேண்டாம், என்னுடைய பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா வேண்டாம். நானே பார்த்தீங்கன்னா ஒரு 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டேன். அதிலே பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் சமாளிச்சிருக்கேன். அதுவே போதுமானது. என் மகனுக்கு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சீட் வேண்டாம், இளைஞரணி தலைவர் பதவி வேண்டாம், எதுவும் வேண்டாம். கடைசி காலம் இருக்கிற வரைக்கும் ஐயாவுக்காக இருந்துட்டு நான் கட்சிக்காக இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். புரியுதுங்களா? அது சொன்னால் மட்டும் போதும். எதுக்கு நீலி கண்ணீர் அப்படின்ற விஷயந்தான் நமக்கு மிக பெருசாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி 10.5% போராட்டத்தை பற்றி செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. கூட்டணி அமைக்க போகிறத பற்றி கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அந்த குழுவினர் உத்வேகத்தோடு நாங்கள் செயல்படுறோம், நாங்கள் தான் முன்னணியில் இருக்கிறோம், வன்னியர் மக்கள் எங்களை ஆதரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று மனசில் வச்சுக்கணும், இப்போ தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா தான் வன்னியர் சங்கம் தொடங்கினார், மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கினார், மருத்துவர் ஐயா தலைமையில் தான் போராட்டம் நடந்தது, மருத்துவர் ஐயா தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. அப்போ இந்த மக்களுக்கு அடையாளம் யாருன்னா மருத்துவர் ஐயா தான். இன்னைக்கு மருத்துவர் ஐயா சொன்னால் மக்கள் கேட்பாங்க, எங்கே அடையாளம், எங்கே முகவரி, மருத்துவர் ஐயா தானே எல்லாரும் மக்கள் சொல்கிறாங்க. இதை விட விரைவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சினா பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் தான், ஐயா எடுக்கிற முடிவு தான். ஐயா அவர்களுடைய சொல்ல பார்த்தீங்கன்னா கட்டுப்பட்டு அன்புமணி அவர்கள் செயல்பட்டால் நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்ல உங்களையே ஜி.கே. மணி அவர்களாக இருந்தாலும் சரி, அருள் இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் இதர தைலாபுரம் அணியினரை பெரும்பகுதியாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள், கட்சியை சார்ந்தவங்களாம் ஏற்றுக்கலை.
ஏன்னா கடந்த 6-7 மாதமாக பார்த்துட்டு இருக்கலாம் நாங்கள்லாம். அதனால் உங்களை நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை. அதனால் நீங்கள் உட்காந்துக்கிட்டு வந்து நீங்கள் என்ன வந்து பாமக தலைவர் அன்புமணி அவர்களை ஏற்றுக்கிறது, நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது? ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறதுக்கு அவர் யாருன்ற நிலைமைக்கே நாங்கள்லாம் வந்துட்டோம். நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு செய்தியாளர் சந்திப்பில் இப்படியாப்பட்ட ஜோக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? நம்ம சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து எம்எல்ஏலாம் ராஜினாமா பண்ண தேவையில்ல. இனிமேல் எம்எல்ஏவாக ஆக மாட்டேன், என் பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆக மாட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிவிடுங்க, புரியுதுங்களா? முடிஞ்சு போச்சு. அதே போல் அருள் அவர்கள், ஏன்னா ஒரு முறை தானே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக மாறி இருக்கிறாரு. அதனால வந்து அவருக்கு வந்து சார் இந்த கருத்திலிருந்து நான் மாறுபடுறேன். என்ன காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த கூட்டணியிலே சேலம் மேற்கு தொகுதியை எனக்கும், பெண்ணாகரம் தொகுதியை தலைவர் கௌரவ தலைவர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்களுக்கும் பெற்றுத்தந்தார். பெற்றுத்தந்து வந்து ஓட்டு கேட்டார். மேற்கு தொகுதி மக்கள் எனக்கு 21,500 வாக்கு வித்தியாசத்திலும், அதே மாதிரி அவருக்கும் பெண்ணாகரம் தொகுதி மக்கள் 21,300 வாக்கு வித்தியாசத்திலும் எங்களை வெற்றி பெற செய்தார்கள். எதுக்காக? 5 ஆண்டுகள் அவர்களுடைய முழுமையான ஊழியனாக இருந்து செயலாற்ற வேண்டும் என்பதற்காக எங்களை தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது பதவி ஆசை வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அவரை பற்றிய பல விஷயங்களை நம்ம பேசிட்டோம். அருள் அவர்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பேசுகிறதுக்கு நம்மளுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுக்கள்லாம் பார்க்கப்படும் பொழுது மிக பெருசாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பேட்டி கொடுத்த விஷயத்திலே ஒரு இடத்துல வந்து அண்ணன் அன்புமணி அவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன அதே வாய் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சில வினாடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி வந்தா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறாரு. ஏன்னா 28/5/2025 அன்புமணி அவர்களுடைய பதவிக்காலம் நிறைவுற்றது. கூட ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளை வந்து அவருக்கு பிரகாசமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா திமுகவில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம இனிமேல் வந்து சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏவாக இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் அருள் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஏற்பட போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து அவர் எந்த விஷயத்தையும் வந்து கேட்க போகிறது கிடையாது. அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா புரிதலும் இல்லைன்றது தான் இங்கே ஊர்ஜிதமான உண்மை. ஸோ அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்க்கப்படும்பொழுது அவ்வளோ பெரிய ஜோக்காக வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்குது, புரியுதுங்களா? நம்ம என்ன சொல்கிறது, புரியுதுங்களா? இன்றைக்கி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக உடைஞ்சதுக்கு ஜி.கே. மணி அவர்களோ அருள் அவர்களோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் காரணமாக அப்படின்னு தெரியாது. இதற்கு முக்கியமான காரணமாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இருந்திருக்கீங்க. அதையெல்லாம் தாண்டி சுசீலா அவர்களும் காந்திமதி அவர்களும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வேணுமுன்னே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக உடைச்சது மகளின் பாசத்துக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் தான், புரியுதுங்களா? நம்ம ஒட்டுமொத்த வந்து பார்த்தீங்கன்னா பாமக சார்ந்தவர்கள் நம்ம நேரடியாக குற்றச்சாட்டை வைக்கணும் அப்படின்னா அது ஐயா அவர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். அதுக்கப்புறம் தான் இவர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும், புரியுதுங்களா? ஸோ அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் பெரும்பகுதியாக அன்புமணி அவர்களுடைய பின்னாடி தான் இருக்கிறாங்க. ஸோ உட்காந்துக்கிட்டு தைலாபுரத்து கேட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்படியாப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் காமெடி பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு போய் ஆக்கப்பூர்வமான வந்து பார்த்தீங்கன்னா வேலைகளை செய்யுங்க அப்படின்னு அன்போடு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வந்து தைலாபுரம் அணிக்கு நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். சுத்தமான பள்ளி பையன்